ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2214வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அதன் தனியன் பிள்ளை திருநறையூர் அரையர் அருளி செய்த தனியனை இன்று நாம் முதலிலே அனுபவிக்கலாம். முள்ளிச் செழுமலரோர் தாரான் முளைமதியம் கொள்ளிக்கு என்னுள்ளம் கொதியாமே, வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். முள்ளிச் செழுமரலோர் தாரான் முளைமதியம் கொள்ளிக்கு என்னுள்ளம் கொதியாமே, வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். முதலிலே பதவுரை பார்க்கலாம். முள்ளிச் செழு மலரோர் தாரான், ஒப்பற்ற செழித்த முள்ளிப்பூக்கள் தொடுத்து கட்டிய மாலையை அணிந்தவராகிய தாரான், தார் என்றால் மாலை, தாரான் மாலையை அணிந்தவன், வள்ளல் கொடையாளராய், திருவாளன் எம்பெருமானுடைய திருத்தொண்டாகிய செல்வத்தை உடையவராய், மறுவாளன் தம்மிடத்து பொருந்திய வாளை உடையவராய், சீர்கலியன் பல நற்பண்புகளை உடைய கலிகன்றி எனப்படும் திருமங்கை ஆழ்வார், முளை மதியம் கொள்ளிக்கு உதிக்கின்ற சந்திரனாகிய அழகிய நெருப்புக்கு என் உள்ளம் கொதியாமே, என் மனம் வெப்பம் உறாதபடி, கார்கலியை வெட்டி கொடிய கலிகாலத்தின் குறைபாடுகளை எல்லாம் அடியோடு வெட்டி நீக்கி தந்தான் மடல் சிறிய திருமடல் என்னும் இந்த பிரபந்தத்தை அருளியுள்ளார். செழு மலரோ தாரான் என்று பாடமாகில், முள்ளி மலரை தாராமல் சிறிய திருமடல் என்ற பிரபந்தத்தை தந்தார் என்றும் பொருளுரைத்து கொள்ளலாம். இதற்கு இந்த தனியனுக்கு பிள்ளைலோகம்ஜியர் அருளி செய்த தனியன் உரை. பொதுவாக எல்லா தனியன்களுக்குமே உரை அருளி செய்தவர் பிள்ளைலோகம்ஜியர். இந்த தனியனுக்கும் உரை அருளி செய்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். சுவை ஒளி உவரு ஓசை நாற்றம் என்ற ஐம்புல விஷயங்களின் முன்னிலையில் மனமாவது கொதிப்படையாமல் எம்பெருமானிடம் ஈடுபடுவதற்கு தகுந்ததாக திருமடல் என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்துள்ளார் என்று ஆழ்வாருடைய திருவடிகளில் ஆறாத விருப்புடையவர் தம் உள்ள கிடக்கையை வெளியிட்ட செய்தி இந்த தனியனாக அமைந்துள்ளது. இப்படி அல்லாமல் ஆழ்வாரிடத்தில் ஈடுபட்டவர்கள் அவரை பிரிந்து தம் மனம் உலகப் பொருள்களை பெறும் வேட்கையில் ஈடுபட்டு வருந்தாதபடி தாம் சூடிக்கழித்த முள்ளிப்பூ மாலையை தாராமல் தாம் மடலெடுக்க தொடங்கிய பிரபந்தமாகிய சிறிய திருமடலையே அவர்களுக்கு தந்துவிட்டார் என்றும் பொருள் செய்யலாம். இந்த இரு பொருள்களுக்கும் முறையே முள்ளிச் செழு மலரோர் தாரான் என்பதும் முள்ளிச் செழு மலரோ தாரான் என்பதும் உரிய பாடங்களாகும். வியாக்கியானத்தை பார்க்கலாம். பிள்ளைலோகம்ஜியர் அருளிய வியாக்கியானம். முள்ளிச் செழு மலர் ஓர் தாரான், திருமங்கை மன்னனாகிற தமக்கென ஏற்பட்டதாய் ஒப்பற்றதாயிருக்கும் முள்ளி மலர் மாலையை உடையவர். முள்ளிச் செழு மலர் ஓர் தாரான், வகுளத்தாரானை, திருவாசிரிய தனியனிலே சொல்லப்பட்டபடி வகுளத்தாரானை என்று நம்மாழ்வாரை சொல்வது போல ஓர் தாரான் ஒப்பற்ற மாலையை உடையவர், வகுளத்தாரான் என்று நம்மாழ்வார் சொல்லப்படுகிறார். அதுபோல முள்ளிச் செழுமலர் தாரான், ஓர் தாரான் என்றால் அந்த மாலை ஒப்பற்றது, ஒப்பற்ற மாலையை உடையவர். தன்னை பிரியவிட்டு நோவுபடுத்தும் எம்பெருமானுடைய துளவ மாலையும் விக்ஷலேசத்தில் தாரகமான ஆழ்வார் மாலைக்கு ஒப்பாகாது என்பது கருத்து. இது முன்னுரையின் முதல் நிர்வாகத்திற்கு பொருந்தும். இனி இரண்டாவது நிர்வாகத்துக்கு சேர முள்ளிச் செழு மலரோ தாரான் என்ற பாடம், அதற்கு ஆழ்வாருக்கு அடியவரான நமக்கு இனியதான முள்ளிமலர் மடலை ஆழ்வார் நமக்கு தரவில்லை,
தம்மை நமக்கு அடியோமாக அறுதியிட்டு இருக்கையாலே அதற்கு பிரதியாக அதற்கு பதிலாக சிறிய திருமடல் பிரபந்தமாகிற மடலையே தந்துவிட்டார் என்கிறார். இது இரண்டாவது நிர்வாகம். மடல் தர வேண்டியது எதற்காக என்றால், முளைமதியம் கொள்ளிக்கு என் உள்ளம் கொதியாமே. முளைத்தெழுந்த சந்திரன் அன்புடையவரை பிரிந்தவர்களுக்கு தாபத்தை அளிக்கும் அல்லவா? ஆகையாலே முளைமதியமாகிற கொள்ளிக்கட்டை என்கிறார். அது பிரிந்தவர்களுக்கு கொள்ளிக்கட்டை போலே இருக்கும். இந்த ஆழ்வாரும் போந்த வெண்திங்கள் கதிர் கடமெலியும் பெரிய திருமொழியிலே சொல்லப்பட்டது போல விரக திசையில் எரிக்கும் சந்திரனை சூரியனாகவே அருளி செய்தார் அல்லவா? உலகிலே அன்புடையவர்களான மற்றவர்களை பிரிந்தவர்களுக்கும் சந்திரஸ் சண்டகராயதே, சந்திரன் எரிக்கும் கிரணங்களை உடைய சூரியனாகிறான் என்கிறபடியே சந்திரமண்டலம் சண்டமண்டலமாக சூரிய மண்டலமாக இருக்கும். தான் ஏவா ரமணியானி, பிராட்டியுடன் இருந்தபோது அழகியதானவை அவளை பிரிந்தபோது அழகற்றவை ஆகின்றன. முளைமதியம் கொள்ளி என்றும் சொல்லலாம். முளை மதி கொள்ளி என்றும் சொல்லலாம். கொள்ளி என்றால் அழகிய கொள்ளி என்று பெயர். தான் கொள்ளி போல வெப்பம் தந்தாலும் மேம்போக்காக பார்ப்பவர்களுக்கு தன்மையை குளிர்ச்சியை வழங்குவது போல காட்சி அளித்ததால் அழகிய கொள்ளி எனப்பட்டது. ஒரு மொழி ஒளி தன் இனம் கொளர்க்கு உரித்தே என்பதனாலே பார்ப்பதற்கு அழகாக இருந்தும் உண்மையில் வருத்தக்கூடியதாக ஐம்பொருள்களையும் கொள்ள வேண்டும். ஒரு மொழி ஒளி தன் இனம் கொளர்க்கு உரித்தே, ஐம்பொருள்களையும் கொள்ள வேண்டும். அவை என்ன? சந்திரன், மல்லிகை, குறிஞ்சிப்பண், வாடைக்காற்று, மலர்பள்ளி என்பன திருவாய்மொழியிலே மல்லிகை கமல் தென்றல் ஈருமாலோ வன்குறிஞ்சி இசை தவழுமாலோ என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கூறுவது போல வாடை தன்வாடை வெவ்வாடை ஆலோ மேவுதன் மதியம் மதியமாலோ மென்மலர் பள்ளி பள்ளி ஆலோ என்றும் அல்லவோ அன்புடையவர்களை பிரிந்தவரை பாதிக்கக்கூடிய துன்புறுத்தும் பொருள்களின் துன்புறுத்தும் செய்திகளை நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்றார்? திருவாய்மொழியிலே மல்லிகை கமல் தென்றல் ஈருமாலோ வன்குறிஞ்சி இசை தவழுமாலோ இவையெல்லாம் என்னை வருத்துகின்றன என்று சொன்னார். அவரே அடுத்து அந்த அதே பதிகத்திலே மற்றும் ஒரு செய்யுளிலே மன்னிக்க வேண்டும், வாடை தன் வாடை வெவ்வாடையாலோ மேவுதன் மதியம் மதியமாலோ மென்மலர் பள்ளி பள்ளியாலோ என்றுமல்லவா அன்புடையவர்களை பிரிந்தவரை பாதிக்கக்கூடிய துன்புறுத்தும் பொருள்களின் துன்புறுத்தும் செய்திகளை நம்மாழ்வார் குறிப்பிட்டிருக்கிறார். பொறிகளால் நுகரப்படும் புலன்கள் 5 இருப்பது போல துன்புறுத்தும் பொருள்களும் 5 உள்ளன. ஆகையாலே உலகத்தவருக்கு குளிர்ச்சி தரும் சந்திரனை சூரியன் போல கண்டு என் உள்ளம் வெப்பமடையாதபடி ஆழ்வார் பேருதவி செய்திருக்கிறார். வள்ளல் திருவாளன் சீர்கலியன், வள்ளல் பெருங்கொடையாளர், திரு ஆளன் இறைவனிடம் அமைந்த பற்றாகிய செல்வத்தை உடையவர். வள்ளல் திரு ஆளன் இவர் வாரி வழங்குவதற்கு பெரிய செல்வத்தையும் பெரும் கொடைப்பண்பினையும் உடையவர் என்று கூறலாம். சீர்கலியன் இறைப்பற்று முதலிய பண்புகளை உடைய கலிகன்றி ஆழ்வார் சீர்கலியன். கார்கலியை வெட்டி ஆழ்வார் கலிகன்றி ஆகையாலே கருநிறமுடைய கலியுகத் துயரமாகிய அறியாமை என்னும் முள்ளினை வெட்டி தள்ளி கலியின் குறைபாடே உலகத்தவரை ஐம்பொறி இன்பத்தில் ஈடுபடச் செய்கிறது. அப்படி பொருத்தமில்லாத பொருள்களில் பற்று வராதபடி செய்கிறார். கார்கலியை வெட்டி நமக்கு அருளுகிறார் திருமங்கை ஆழ்வார். மறுவாளன் தந்தான் மடல், அறியாமையாகிய முள்ளினை வெட்டி தள்ள ஞானமாகிய வாழ் வேண்டுமே. அப்படி
திருக்கையில் பொருந்தியிருக்கும் வாளினை உடையவர். மறு வாளன் இன்று இறைப்பற்றுக்கு தேவையான திருமடல் என்ற திவ்ய பிரபந்தத்தை நமக்கு அருளியிருக்கிறார். மறு ஆளன், மறு என்றால் நறுமணம் என்று பெயர். எம்பெருமானை நுகர்வதனால் உண்டான இன்ப மனம் தம்முடைய வடிவிலே மோந்து அறியலாம்படி இருக்கிறவர். இவளன் தன்துழாய் கமழ்தல் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியில் கூறுகிறார் அல்லவோ. இவள் தன் துழாய் கமழ்தல். தன் என்றால் குளிர்ச்சி. இவளுடைய கூந்தல் அவ்வளவு இருக்கின்ற திருத்துழாய் குளிர்ச்சியான மனத்தை வீசுகிறது என்று சொல்கிறார். அடுத்து மருவு ஆளன் என்று பிரித்து, மருவுதல் என்றால் பொருந்துதல் என்று பொருளாய் எம்பெருமானை அடைவதையே இன்பமாக உடையவர் என்றும் பொருள் செய்யலாம். அப்படி அல்லாமல் ஆன்மாக்களை அணுகி அவைகளை ஆளுகின்றவர் என்றும் பொருள் செய்யலாம். ஆகையால் மக்களை தம்மை போல இறைப்பற்றுடையவராக்குவதற்கு இந்த மடல் பிரபந்தத்தை உதவி அருளியுள்ளார் ஆழ்வார் என்பது பொருளாகும். முள்ளிமலர் மாலையை உடைய ஆழ்வார் ஆன்மாக்கள் உய்வதற்காக மடல் பிரபந்தத்தை அருளினார் எனவும், தம் முள்ளிமலர் மாலையை தாராமல் மடல் பிரபந்தத்தையே தந்துவிட்டார் எனவும், மலரோர் மலரோ என்ற இருவகை பாடங்களுக்கும் இருவகையாக பொருள் செய்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே பிள்ளைலோகம் ஜீயர் அருளி செய்த சிறிய திருமடல் தனியன் உரை வியாக்கியானம் நிறைவடைகிறது. நாளை பிரபந்தத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக இந்த பிரபந்தத்திற்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளியிருக்கக்கூடிய முன்னுரையை அனுபவித்துவிட்டு பின் பாசுரத்துக்கு நுழையலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் அல்ல எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியாசியம் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பிள்ளைலோகம் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.